எனக்கு காலையிலே என்னோடய ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஓஜனில் 2 ஏசி ஃபிக்ஸ் பண்ணோம், போய் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேண்ணா, நீங்கள் நம்பர் மட்டும் ஷேர் பண்ணுங்க, நான் போய் பேசிவிட்டு நான் கால் பண்ணிட்டு நான் போய் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மாதாவரம் தான். மாதாவரத்தில் 2 210 ஏசி ஃபிக்ஸ் பண்ணோம். நீங்களே பிளான் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு பிளான் ஐடியா கிடையாது. நீங்கள் சார் நாளைக்கு வீடு பக்கத்துலேயே கட்டுற மாதிரினா நீங்கள் ஏசி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கும் டெக்னீஷியன் வேலை பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து அந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாடியில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மாடியில் ஏதாச்சும் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா, இப்போதைக்கு எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அம்மா அப்பா தான் யூஸ் பண்ண போகிறாங்க ஏசியை. ஸோ நீங்கள் மாடிலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சார், 210ன்றதுனால ஸ்டாண்டு ஜம்போ ஸ்டாண்டு தான் சார் வாங்கணும். ஏன்னா 40 above kg மேலே இருக்குது. ஸோ அதனால் 210 ஏசிக்கின்றதுனால அது ஜம்போ ஸ்டாண்டு தான் சார் வாங்கி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே சார், பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, நான் வாங்கிட்டு நானும் வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனி சர்வீஸ், எனி ஃபால்ட், எனி வாட்டர் வாஷ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள்.